அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி நம்ம 25ஆம் வருஷம் 26ஆம் வருஷத்துல பார்க்கிறோம். இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவன் ஒரு மனிதன் ரொம்ப சீரியஸா இருக்கிறான். லாசரு அவனுக்கு அழைப்பு வருகிறது, பிரேயர் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் போகவில்லை. ஆண்டவர் தாமதமாக வருகிறார். அவன் மரித்ததுக்கு அப்புறமாக ஆண்டவர் வருகிறார். அவன் வியாதியா இருக்கும்போது ஒருவேளை நம்மளை சுகப்படுத்துவார்னு சொல்லி விசுவாசித்தாங்க. ஆனா மரித்ததுக்கு அப்புறம் அவர் நமக்கு அற்புதம் செய்ய முடியும், இந்த சூழ்நிலை எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு அற்புதம் பண்ண முடியும் என்கிற நம்பிக்கை ஜனங்களுக்குள்ள இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆகவேதான் அந்த இடத்துல ஆண்டவர் அழைப்பு கொடுத்தும் போகவில்லை. ஆனா அந்த மரணத்துல, அந்த ஒரு இழப்புல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அவர்களுக்கு நம்பிக்கை, விசுவாசம் வருவதற்கு, இயேசுவை விசுவாசிப்பதற்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டது. ஆண்டவர் 2-3 இடத்துல கலங்குறாரு. 36ஆம் வருஷம் சொல்கிறது, 37 குருடனுடைய கண்களை திறந்தார், இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இவர்கள் சொன்ன வார்த்தை என்னது? அவர்கள் சிலர் குருடனுடைய கண்ணை திறந்தார், திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா? இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தமக்குள்ளே கலங்கி, என்ன கலக்காது? ஒரு சுகத்தை கொடுக்க முடியும், ஒரு குருடனோட கண்ணை திறக்க முடியும், ஆனா மரித்து போனா அவரால் காப்பாற்ற முடியாது, விடுவிக்க முடியாது என்று சொல்லுகிற இவர்களை பார்த்து கலங்குகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இவ்வளவு ஒரு சிச்சுவேஷன்ல என்னை காப்பாற்ற முடியும், இந்த ஒரு வியாதியை என்னை காப்பாற்ற முடியும், ஆனா இது ரொம்ப கடந்துட்டு, இது ஸ்டேஜ் தாண்டிட்டு, இது ரொம்ப முத்திட்டு, இனி காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது ஆண்டவர் கலங்குகிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்னு 40ஆம் வசனம் சொல்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், இது ஒருவரும் கடந்து நடவாதமா இருந்தார், இந்த பாதையில யாருமே போக முடியாது, இது ஒரு பெரிய நெருக்கம், இது ஒரு பெரிய ஒரு கடினமான, டாக்டர் கைவிட்டாங்க, எல்லாருமே கைவிட்டாங்க, இன்னும் முடியாது. அப்படி சொந்த சகோதரர் சொல்கிறான் மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு என்றார். அல்லேலூயா. நீ இருந்திரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான், நீ இங்கு இருந்து மறித்தால் உயிர்ப்பிக்க வல்லமை உண்டுங்கிறதே அவர் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, விசுவாச குறைச்சல் உண்டாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மரண அவஸ்தைப்படுகிற இவனை யார் விடுவிக்க முடியும்? அவன் பெரிய பாவத்துல சிக்குண்டான், அவனை விடுவிப்பார் ஒருத்தர் இல்லை என்று சொல்லி நம்மளே நம்முடைய வார்த்தைகளால் அறிக்கை செய்கிறோம். இனி அவனை காப்பாற்ற முடியாது, இனி அவனுக்கு ஒரு மீட்பு கிடையாது, இனி அவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடையாது, அவனும் தான் முடிந்து போய் நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் அழுகி நாற்றப்படுத்தவனை கூட உயிரோட கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கட்டுகள், கையை கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, முழு தலையும் சுத்திட்டான கீழே வச்சு, ஆனாலும் லாஸ்டர்வே வெளியே வா என்று சொன்ன உரத்த சுத்தமா கூப்பிட்ட போது அழுகின சரீரங்கள் சரியாகி உயிர் வந்து பிரேத குழியில இருந்து வெளியில வந்தாச்சு.
ஆனாலும் அவனுடைய சீலைகள் கட்டப்பட்டிருந்தது. அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சிலையால் சுத்தப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அந்த கட்டுகள் எதுவரை இருக்கும்? இயேசு சொல்ற வரை இருக்கும். அல்லேலூயா. நம்ம லாசரு சுத்திலும் கட்டப்பட்ட சூழல்ல ஊர்காரன் எல்லாம் இருக்கிறான், சொந்தக்காரன் இருக்கிறான், சொக்காரா இருக்கிறான், சொந்த சகோதரி இருக்கிறான். ஆனாலும் யாரும் அவனுடைய கட்டை அவிழ்க்க வரவில்லை. அவனை சுற்றி இருந்த அந்த கட்டுகளை கலற்றுவதற்கு யாரும் ஓடி வரல, யாரும் கட்டிப்பிடிக்க வரல, யாருமே அவன் கிட்ட நெருங்கல. இயேசு சொன்னார், இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாதை வந்திருந்து இயேசு சொன்னவைகளை கண்டவர்கள் ஆகிய யூதர்கள் அநேகர் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை போதும். தேவனுடைய மனுஷனாகிய எலியா பசியோட இருக்கான் கேரித்த ஆற்றங்கரையில. காகத்துல நம்ம வந்து காக்கா பாத்தீங்கன்னாக்கி, காக்கா யாருக்காவது எதுவும் கொடுக்குமா? புடுங்கிட்டு போவோம். காக்கா புடிங்கிட்டு போயிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த காகத்தை கொண்டு எலியா தீர்க்கதரிசியை போசிட்டார். காகத்துக்கு கட்டளையிட்டது யாரு? தேவன். அல்லேலூயா. தேவன் கட்டளையிட்டா நம்மை போஷிப்பதற்கு காகத்தை கூட பயன்படுத்த முடியும். ஒருவருக்கும் ஒரு நாளும் ஒரு உதவி செய்யாத ஒரு பயங்கரமான அந்த மாதிரி ஆட்களை கூட ஆண்டவர் இவனை கட்டவிழ்த்து விடுனா ஊர் உலகம் சொந்த பந்தம் எல்லாம் ஓடிட்டு கட்ட வைக்கும். அது வரைக்கும் நம்ம ஒரு வேடிக்கை பொருளா நிற்போம். ஆண்டவர் ஒரு பிரச்சனையை மாற்ற முடியும். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். இன்னைக்கு இப்படி இருக்குது சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டோடைய ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய எல்லா கட்டுகளையும் கலந்து போக பண்ணும். பட்சிக்கிற இடத்துல பச்சனை வரும். அல்லேலூயா. இந்த பகுதியிலிருந்து எனக்கு ஒரு நன்மை வராது அப்படி நம்ம நினைப்போம். அந்த பகுதியிலிருந்து நன்மை வர வைக்க அவருடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். நம்முடைய கண்கள் ஐயோ இவர்கள்ட்ட எல்லாம் எல்லாமே இருக்குத, எங்கெங்க பார்த்தாலும் அங்கிருந்து ஒரு நன்மை வராது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டா எல்லாம் ஓடி வந்து நிற்கும். அதிசயங்களை காண செய்கிற தேவன். ஜீவனோடு இருக்கிறான். ஆனா கைகள் கால்களும் கட்டப்பட்டு பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சிலையால் சுத்தப்பட்டிருந்தது. இயேசு அவர்கள் நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. நம்மை போன்ற ஒரு அற்புத அதிசயமாக நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆச்சரியம் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம். இந்த காரியம் எப்படி நடந்தது? அது ஆச்சரியமா இருக்கும், மகிமையா இருக்கும். அநேகர் இயேசு மேல விசுவாசம் வைத்தார்கள். யூதர்கள் அநேகரிடத்தில் விசுவாசமுள்ளவராக இருந்தார்கள். இயேசு செய்தவளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்போது, அதிசயம் நடக்கும்போது அநேகர் தேவனை வைத்துக் கொள்வார்கள். சில நேரங்கள்ல லாசரு நல்லா தேவனுக்கு சகோதரனா இருந்தானே, நல்ல ஒரு நண்பனா இருந்தானே, சிநேகிதனா இருந்தானே, அவன் வாழ்க்கையில ஏன் இப்படி கஷ்டம் வருது? எல்லாரும் நல்ல ஊழியம் செய்யறாங்களே, எல்லாருமே நல்லா ஆண்டரோடு ரொம்ப இணைஞ்சிருக்கிறாங்களே, ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நாட்டம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு அழுகி போகிற ஒரு வாழ்க்கை நடக்குது? அதுல இருந்து ஆண்டவனை உயிர்ப்பிப்பார். அதுல இருந்து உனக்கு அற்புதம் செய்வார். அநேகர் இயேசு மேல விசுவாசம் வைக்க நீ ஒரு காரணமா இருப்பார். அல்லேலூயா. அந்த ஊரார், அந்த ஜனங்கள் அந்த கள்ளத்துக்கு வச்சாங்க. அந்த ஊரார், அந்த ஜனங்கள் அவனை சுத்திலும் கை கால கட்டி தலையும் சுத்திட்டாங்க. அதே ஊராரை கொண்டு அந்த கட்டுகளை அவிழ்க்க வைப்பார். அவருடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். அவருடைய ஒரே வார்த்தை போதும். அவர் சொன்னா நடக்காத ஒண்ணுமே இல்லை. அதிசயங்களை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நாம் மகிமை கண்டு கர்த்தர் சகலத்தை அற்புதமாய் வச்சிருக்கார், அதிசயமாய் வச்சிருக்கார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரர் அனனியா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த சவுலுங்கிற ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஜோமிட்டு இருக்கிறான், அவனை நான் தொட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ சவுலா, அவன் ஒரு பொல்லாத மனுஷனாச்சே, ஜனங்கள் எல்லாம் அடிச்சு துன்பப்படுத்தி சபையை உடைக்கிறவனாச்சே, நீ அவன்கிட்ட போ, இப்ப அவன் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி அனுப்புவார்.
ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அந்த எலும்பி அந்த சவுளை சந்திக்க முடியும் சொல்லுகிறான் அந்த ஊழியக்காரன். அவன் தேவனுக்காக இவ்வளவாய் பாடுபட போகிறான். நம்ம நினைக்கிறோம் இவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனை கொண்டுதான் ஆண்டவர் அநேக தேசத்தை கலக்கினார். பவுல அப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் சந்தித்து நமக்கு ஒருவேளை இது பொல்லாத ஆளாச்சே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஆண்டவர் நமக்கு விளக்கம் கொடுப்பார். அவன் என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கான். ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் நான் சந்திச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நமக்குள்ள குழப்பத்தை, சந்தேகத்தை ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார். மரியாள் கர்ப்பப்பட்டு இருக்கிறா. ஆனா யோசிப்பு அவளை ரகசியமாய் தள்ளிவிட திட்டமா இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, யோசிப்பே நீ மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, ஐயப்படாதே. அவளிடத்துல உற்பத்தியானது உன்னதமானவருடைய தேவனுடைய குமாரன் பரிசுத்தாவினால் உண்டானது சொல்லி இல்லையா? அந்த சந்தேகம் நீங்கியது. அவன் சேர்த்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல சில நேரங்களில் நம்மளை குறித்து தவறான ஒரு கருத்து, ஒரு சந்தேகங்கள் இருக்குமான்னு சொன்னா ஆண்டவர் உள்ளத்துல பேசுவார். இந்த காரியம் இப்படிப்பட்டது என்று தேவன் வெளிப்படுத்தாவிட்டால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க குழம்பிதான் இருப்பாங்க. அப்ப நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் நல்லவன் சொல்லிட்டு நான் போய் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அந்த உலகம் அவிசுவாசத்தை விதைச்சிருக்கோம், குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கோம். ஆனா தேவன் சொல்லுவார், இவனை கட்டாவில் சுடுங்க, நீ இவனை சேர்த்துக்குள்ள சந்தேகப்படாதே, இவனுடைய திட்டம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி தேவன் திட்டம் தெளிவுமாக ஆண்டவர் இடைபடும் பொழுது நம்முடைய எல்லா நாற்றமான மரித்து போன, அழுகி போன, நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையை அற்புதம் செய்து மறுபடியும் சீரமைத்து, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். அநேகர் இதன் மூலமாக விசுவாசம் தேவன் மீது வைப்பார்கள். அல்லேலூயா. யூதர்களில் அநேகர் இடத்துல வந்து விசுவாசம் உள்ளவர்களான. அப்போ இந்த தேவனுடைய ரொம்ப சிநேகிதனா இருந்த இந்த லாசருக்கு ஏன் இவ்வளவு பார் வந்துச்சு? மரித்து போகிற சூழ்நிலை ஏன் வந்துச்சு? அழுகி நாட்டம் எடுக்கிற சூழ்நிலை ஏன் வந்துச்சு? அவன் மறுபடியும் உயிர்த்தெழுந்து கட்டவிழ்க்கப்பட்டவனாய் அற்புதமும் அடையாளமாக நம்மளை வைக்கும் போது அநேகர் மூலமாக ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்க நம்ம ஒரு காரணமா பயன்படுத்திக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் மறந்து போகிறவர்கள நம்முடைய இன்றைக்குள்ள சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். இந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மகிமையாய் மாற வைக்க வல்லவராக இருக்கிறார். இக்காலத்து பாடுகளின் ஒரு மகிமைக்கு ஒப்பானவர்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நாம் தேவனுக்கு விசுவாசமாய் அவருடைய மகிமையை காணத்தக்கதாக, அல்லேலூயா, நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் நாம் விசுவாசம் குறைபட்டு ஆண்டவரே இங்க இருந்து சகோதரர் அப்படி போகும்போது ஆண்டவர் கலங்குறாரு, கண்ணீர் அடிக்கிறாரு. ஏன் கலங்குறாரு, கண்ணீர் அடிக்கிறாரு? ஏன் ஆவியில கலங்குறாரு? இவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு. குருடன் கணத்தை வந்தான், ஆனா உயிரோடு இருக்கும் போதே வந்து சுகமாக்கி இருக்கலாம். ஆனா மரித்து போன கூட உயிர்த்தல் வைக்க முடியுங்கிறதே அவர்கள் அறியா இருந்தார். அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்னைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறான் என்றார். நம்மை பார்த்திருந்தால ஆண்டவர் கேட்டார், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வந்தவரான தேவகுமாரனாக கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர்களோடு கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை போதும். இவனை கட்டாவில் சொல்லுங்க சொன்னா போதும், இவனுக்குள்ள பிரச்சனை தீர்த்து வைங்க சொன்னா போதும், ஊர் உலகம் எல்லாம் வந்து நமக்கு நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு அவள் வல்லம் உண்டு. அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும். அல்லேலூயா. நம்மளை போஷிப்பதற்கு காகத்தை கொண்டு போஷிக்க முடியும், ஒரு விதவை கொண்டு நம்மளை போஷிக்க முடியும், விதவை கொண்டு நம்மளை போஷிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு சிறு பையனுடைய 5 மீனை கொண்டு 5000க்கு அதிகமானவரை போஷிக்க முடியும். அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். அவரால் கூடாத ஒன்றும் இல்லை. இந்த பூமி ஒன்று இல்லாம இருக்கும்போது சகலத்தையும் வார்த்தையினால உண்டாக்கினவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு சகலத்தையும் செய்ய முடியும், மகிமையை மாற்ற முடியும். அவர் தான் நமக்கு பலனா இருக்கிறார். ஆகவே நாம் இந்த சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், என்கிட்ட என்ன இருக்கிறது பார்க்க வேண்டாம், என்ன இல்லைங்கிறதையும் பார்க்க வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் என்ன காரியத்திலையும் அதிசயங்களை செய்யணும். நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துல, உறவுல, அல்லேலூயா, நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டு பொறுப்படுத்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கு விசுவாசமா இருப்போம், தேவனுடைய மகிமை காண்போம். கர்த்தர் நம் மூலமாக அநேகரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்க பெரியவராக இருக்கிறார். நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா?
ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் அப்பப்ப குறைப்படுகிறது ஆண்டவரே. அல்லேலூயா. என் கட்டை பாக்குறேன், என் துளைய பாக்குறேன், என் காலை பாக்குறேன், என் கையை பாக்குறேன், எல்லாம் கட்டப்பட்டு இருக்குதேன்னு பாக்குறேன். எனக்கு யாரும் உதவிலேன்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறேன், அதிசயங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். என் சூழ்நிலை பார்க்காதபடி சூழ்நிலைக்கு மத்தியில இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஜீவனோடு வைத்தவரை என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை எழுப்பினவர், என்னை உயிரோடு எழுப்ப செய்தவர், என் நாட்டத்தை என்னுடைய அழுகி போன சூழ்நிலை மாற்றினவர். இந்த கட்டையை அவிழ்த்து விடுவார்ங்கிற விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீரார். அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்டு போய்க்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நல்ல பிதா. ஆமென். Thank you, sir. சோதரமா சோதரம். ஆமென். நான் தான் ரெண்டு சொல்லுங்க உங்களால. என்ன sister? அருமையான வார்த்தைகள் ஆமென். இவ்வளவு தடைகளுக்கு மொத்தம் ஆர்டர் கொடுக்குறாரு. ஆமென். அவர் செய்ய நினைச்சு தடைபடாதுன்றது தடைபடாது. ஆமென். ஆமா. ஆமென்.